பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னிகை. சுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவரும். நான் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும் பெண். நீங்கள் சொன்னபடியே எனக்கு நடக்கட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. என்ன யோசேப், வேலை முடியல கவலையா இருக்கிறியா? இல்லை, நம்ம வேலையை முடிச்சிடறோம் யோசேப். வேலை தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சீக்கிரமா நான் முடித்து தந்துடுறேன். சரி யோசேப், ஆகட்டும். மரியாள் மிகவும் நல்லவர், ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாதை தவறாக பேசுவதை என்னால் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் யாருக்கும் தெரியாமல் மரியாதையிடமிருந்து விலகி கொள்ளலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள். தயங்காதே. அவள் கருவுற்றிருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாள். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகள் நிறைவேற்றுவதற்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. நம் நாட்டு அகஸ்துராயர் ஒரு ஆணையிட்டுள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரியிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை, அரசரின் கட்டளை. அப்பா யோசேப்பு சொந்த ஊர் பெத்லெஹேமுக்கு போகவில்லையா? சரி சரி. அகஸ்துராயின் கட்டளையை கேள்விப்பட்டாயா? ஆம், கேள்விப்பட்டேன். என் மனைவியிடம் பேசி நாங்கள் தயாராகிறோம். சரி, பத்திரமாய் போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடு. நீ வந்த பிறகு சந்திக்கலாம். நாம் எப்படி பெத்லெஹேமுக்கு போக போகிறோம்? நீ கவலைப்படாதே, உன்னை பத்திரமாய் கூட்டிட்டு போகிறேன். நம் பெயரை உடனே பதிவு செய்தாகணும். அதனால் நாம் உடனே போக வேண்டும். சரி, போகலாம். அப்படியே நடக்க வேண்டும். என்ன ஆனது மரியாள்? உனக்கு களைப்பா இருக்கா? ஆம், நம்ம எங்கேயாவது தங்கலாமா? இதுக்கு மேலே என்னால் பயணம் பண்ண முடியாது. சரி மரியாள், நாம் தங்குவதற்கு இடம் பார்ப்போம். நீ கவலைப்படாதே. இங்கு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? இங்கு இடமில்லை, நீங்கள் வேறு இடம் பாருங்கள். இந்த நேரம் பொறுத்துக்கோ, நிச்சயமா நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். அங்கே பாரு, ஒரு மாட்டுக்கொட்டாய் இருக்கு. அங்கே பாதுகாப்பா இருக்கும். வா. என்ன அழகு! அழகு குழந்தை. ஐயோ, ரொம்ப குளிருது. பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். நட்சத்திரம் தோன்றியுள்ளது. புதிதாக பிறந்த அரசரை மரியாதை செலுத்த பொன் வர்க்கங்களை, வாசனை திரவியங்களை எடுத்து செல்வோம். சரி சரி, இப்பவே புறப்படுவோம். அரசரை பற்றி யாரிடமாய் கேட்போமா? புதிதாக பிறந்த அரசரை பார்க்க வேண்டும். அவர் எங்கே என்று உங்களுக்கு தெரியுமா?
எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. யாருக்கும் தெரியவில்லையே. அங்கே பாருங்கள், அரண்மனை தெரிகிறது. அங்கே போய் பார்ப்போம். ஏரோது ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். வணங்குகிறேன் அரசே. அயல் தேசத்திலிருந்து 3 பேர் உங்களை காண வந்திருக்கிறார்கள். வரச்சொல் பார்க்கட்டும். வரவை வரவேற்கிறேன். நீங்கள் நாட்டிற்கு வந்த நோக்கம்? புதிதாக யூதர்களின் அரசர் எங்கு பிறந்திருக்கிறார்? வால் நட்சத்திரம் வழிகாட்டியபடி பிறந்த அரசரை பார்க்க வந்திருக்கிறோம். ஓ, அப்படியா? நீங்கள் அரண்மனையில் ஓய்வெடுங்கள். இதை பற்றி நாம் நாளை பேசலாம். வாருங்கள். நீ உடனே சென்று தலைமை ஆசாரியர்களையும் வேதபாரர்களையும் அழைத்து வா. இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சாஸ்திரிகள் வந்து யூதர்களின் அரசர் பிறந்துள்ளார் என்று கூறுகிறார்கள். யார் அந்த அரசர்? நீங்கள் உடனே எனக்கு விளக்கத்தை அளிக்க வேண்டும். செல்லுங்கள். நீங்கள் என் பொறுமையை சோதிக்கிறீர்கள். சீக்கிரம் அந்த அரசர் எங்கே பிறந்துள்ளார் சொல்லுங்கள். யூதேயாவின் பெத்லகேமே, உனக்கும் உன் ஆட்சியாளர்களுக்கிடையே முக்கியத்துவம் உண்டு. இது நடக்கக்கூடாது. உன்னில் ஒரு பிரபு தோன்றுவார். அவர் இஸ்ரவேல் என்னும் என் மக்களை வழிநடத்துவார். அவர் அவருடைய தீர்க்கதரிசி வேத வாக்கியங்களில் எழுதியுள்ளார். அந்த 3 சாஸ்திரிகளை அழைத்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். உங்களை வெகு நேரம் காக்க வைத்து விட்டேன். பரவாயில்லை பேரரசே. அரசர் பிறந்த காலத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நாங்கள் வால் நட்சத்திரத்தை கண்டு தெரிந்து கொண்டோம். அந்த நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டியது. நானும் அந்த அரசரை வணங்குவதற்கு விரும்புகிறேன். அரசரை கண்டுபிடித்து என்னிடம் கூறுங்கள். உத்தரவு அரசே. இதுக்கு மேல் ஒரு அரசரா? இல்லை. என்னுடைய ஜனங்களை ஆளுவதற்கு இன்னொரு அரசரா? நான் அவரை கொல்லாமல் விடப் போவதில்லை. அதோ வால் நட்சத்திரம். ஆம், அதே வால் நட்சத்திரம். அதை நாம் பின்தொடர்வோம்.